ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் தனியாக வாழ்ந்தார் பழனி தாத்தா. வீட்டின் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பப்பாளி மரம் மட்டும். அந்த மரத்தில் வரும் பழங்கள்தான் அவருடைய வாழ்க்கை செலவுக்கான ஆதாரம். ஆனால் சில நாட்களாக ஒவ்வொரு காலையும் ஒரு பழம் காணாமல் போகிறது. தாத்தாவுக்கு கோபம் வந்தது. யாரோ பழத்தை எடுத்துடுறாங்க. ஒரு நாள் இரவு மழை தூறிக்கொண்டிருந்தது. தாத்தா அமைதியாக காத்திருந்தார். அப்போது ஒரு மெலிந்த சிறுமி மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டே வந்து மரத்தில் இருந்த பழத்தை எடுத்து அவசரமாக ஓடினாள். தாத்தா அவளை பின்தொடர்ந்தார். சிறுமி ஓடியது ஒரு சின்ன குடிசைக்குள். அங்கே காய்ச்சலால் சோர்ந்து கிடந்த தன் தம்பிக்கு பழத்தை கொடுத்து, இத சாப்பிடு, நீ நல்லா ஆகணும். நம்ம அம்மா இருந்தா இப்படி கஷ்டப்பட விட மாட்டாங்க. அந்த வார்த்தை கேட்டவுடன் தாத்தாவின் மனசு உடைந்து போனது. அவர் மெதுவாக வெளியே திரும்பினார். அடுத்த நாள் முதல் தாத்தா தினமும் 2 பழங்கள் அந்த குடிசை வாசலில் வைத்து சென்றார். சில நாட்களில் சிறுவன் குணமடைந்தான். சிறுமியின் முகத்தில் சிரிப்பு திரும்பியது. ஒரு இரவு பலத்த மழை, இடியும் காற்றும் அந்த குடிசை தண்ணீரால் சூழப்பட்டது. தாத்தா ஓடிச் சென்று 2 குழந்தைகளையும் தன் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த நாள் முதல் அவர்கள் மூவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். தாத்தா, இனிமேல் தனிமை இல்லை. குழந்தைகளுக்கு இனிமேல் பயம் இல்லை. ஒரு நாள் தாத்தா அமைதியாக சொன்னார், இரக்கம் கொடுத்தா அது திரும்ப அன்பாகவே வரும். மனசு திறந்தாதான் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். It's the best morning ever, Grandpa.